அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் போன வகுப்பில் முளைப்பாரின்ற பாடலில் இருக்க பயிற்சிகளையே பார்த்தோம். அதற்கு முன்னாடி வகுப்பில் முளைப்பாறை பாடலை பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அந்த பாடலில் இருக்க பயிற்சிகளையும் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? மீதமுள்ள பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாமா? அறிந்து கொள்வோம். நவதானியங்கள் எவை என அறிந்து கொள்வோம். நவதானியங்கள் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அந்த நவதானியங்கள்னால் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நவனா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? நவனா 9 குறிக்கிறதா நவன்னு சொல்லுவோம். இப்போ நவதானியங்கள் அதாவது 9 வகையான தானியங்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த நவதானியங்களை தான் ஊற வைப்போம் இல்லையா முளைப்பாரிக்கு. அது என்னென்னு இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம். நெல், முதலாவது நெல். இரண்டாவது கோதுமை. முதலாவது நெல், கோதுமை. பாசிப்பயறு, பாசிப்பயறு. துவரை, துவரை. மொச்சை, மொச்சை. எள், கொள்ளு, கொள்ளு. உளுந்து, உளுந்து. கடலை. இதெல்லாம் என்னது? நவதானியங்கள். நவதானியங்கள்னா 9 வகையான தானியங்கள். பார்க்கலாமா இன்னொரு தடவை? நெல், நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. இதெல்லாம் நவதானியங்கள் இல்லையா? அடுத்ததா பேச்சு வழக்கு சொற்கள். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எடுத்து எழுத போகிறோம். கீழே இருக்கிறது இல்லையா? பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள். இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். எழுதலாமா? இந்த கட்டத்தில் பேச்சு வழக்கு. இப்போ பேசும்போது ஒரு மாதிரி பேசும், எழுதும்போது அது வேறு விதமாக எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரியான சொற்களை நம்ம இப்போ எழுத போகிறோம். எழுதலாமா? பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. இப்போ பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோன்றதை முதல்ல பார்க்கலாம். படிச்சான். எழுத்து வழக்கில் அதை நம்ம எப்படி எழுதுவோம்? பா டி இச்சா இன். படிச்சான். பேசும்போது படிச்சான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? படித்தான். பா டி இத்தா இன். படித்தான். பேசும்போது படிச்சான்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது படித்தான். பா டி இத்தா இன். படித்தான். இரண்டாவது இந்த பாடலில் வருது ஒசந்த. ஒசந்த சொல்லும் போது ஒசந்த மனிதர் அப்படின்னா சொல்லும் போது சொல்லுவாங்க. ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? உயர்ந்த எழுதுவோம் இல்லையா? ஒசந்த. ஒசந்த எழுதும்போது எப்படி எழுதுவோம்? உயர்ந்த. ஓ ச இன் த. ஒசந்த, உயர்ந்த. உ ய இர் இன் த. உயர்ந்த. பேசும்போது ஒசந்தன்னு சொல்லுவோம், எழுதும்போது உயர்ந்தன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? முதலாவது படித்தான். அதை எப்படி எழுதுவோம் நம்ம? படித்தான். இரண்டாவது ஒசந்த, எழுதும்போது உயர்ந்த. மூன்றாவது செவ்வா. செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம் செவ்வா. அது எப்படி ஆனால் எழுதும்போது எழுதுவோம் செவ்வாய் எழுதுவோமா? செவ்வாய் ஈன்றதை கூட இணைப்போம். செவ்வா சொல்லும்போது செவ்வா. சே இவ் வா. செவ்வா. அது எழுதும்போது செவ்வாய். சே இவ் வா இ. செவ்வாய். பேசும்போது செவ்வான்னு சொல்லுவோம், எழுதும்போது செவ்வாய்ன்னு எழுதுவோம் இல்லையா? அடுத்தது வாங்கியாந்த. வாங்கியாந்த சொல்லும்போது வாங்கியாந்தன்னு சொல்லுவோம், எழுதும்போது வாங்கி வந்த. சொல்லும்போது வாங்கியாந்த. வா இங் கி யா இந்த. வாங்கியாந்த. அது எழுதும்போது வாங்கி வந்த. வா இங் கி வா இந்த. வாங்கி வந்த. அடுத்தது முறிச்சி. சொல்லும்போது முறிச்சின்னு சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது எப்படி எழுதும்? முறித்து. எழுதும்போது முறித்துன்னு நம்ம எழுதுவோம். முறிச்சி. மு ரி இச்சி. பேசும்போது முறிச்சின்னு சொல்லுவோம், எழுதும்போது முறித்துன்னு எழுதுவோம். மு ரி இத்து. முறித்து. இன்னொரு தடவை பார்க்கலாமா? படிச்சான். எழுதும்போது படித்தான். படிச்சான், படித்தான். ஒசந்த,
உயர்ந்த, செவ்வா செவ்வாய், வாங்கியாந்த வாங்கி வந்த, முறிச்சி முறித்து. அடுத்தது இது வந்து நம்ம பேசுகிற சொற்கள். இது வந்து இந்த பாடத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன வார்த்தை உபயோகிப்போம் பார்க்கலாமா? பதட்டம். நம்ம சொல்லும் போது பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? பதட்டம். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும்? பதற்றம். எழுதும்போது பதற்றம். சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பதட்டம். ப த இட் ட இம், பதட்டம். எழுதும்போது பதற்றம். இர் சேர்க்கணும். ப த இர் ர இம், பதற்றம். பேசும்போது பதட்டம், எழுதும்போது பதற்றம். அடுத்தது 5. 5 ரூபான்னு நம்ம சொல்லுவோம். 5 அப்படி சொல்லும்போது நம்ம 5ன்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5 பேர் வந்தாங்கன்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 5. எப்படி எழுதுவீங்க? 5. சொல்லும்போது 5ன்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது 5. பேசும்போது ஆ இன் ஜு, 5ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது ஐ இன் து. எழுதும்போது எழுத்து வழக்கு வந்து 5. 5 5. அடுத்தது அண்ணா கயிறு. கீழே கட்டுவாங்களா குழந்தைங்களுக்குலாம்? அண்ணா கயிறு. சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? அரைஞான் கயிறு. அதோட எழுத்து வழக்கு வந்து அரைஞான் கயிறு. அண்ணா கயிறு. ஆ இன் நா இக் கா ஈரு, அண்ணா கயிறு. சொல்லும்போது அண்ணா கயிறுன்னு சொல்லுவோம். எழுதும்போது அரைஞான் கயிறு. அரைஞான். ஆ ரை, அரை ஞா இன், அரைஞான் கா ஈரு, கயிறு. அடுத்தது திறந்து. சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நம்ம திறந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது திறந்துன்னு எழுதணும். தி. சொல்லும்போது திறந்து. தே ரா இந்து. இது வந்து பேச்சு வழக்கில் திறந்துன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது திறந்து. தி ரா இந்து, திறந்துன்னு எழுதுவோம். எழுதும்போது திறந்துன்னு எழுதுவோம். அடுத்தது இங்கிட்டு. ஊர்லலாம் சொல்லுவாங்களா இங்கிட்டு அங்கிட்டு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி தானே எழுதுவோம். நம்ம இங்கிட்டுன்னா இந்த பக்கம். எழுதும்போது இந்த பக்கம். இ இங் கி இட்டு, இங்கிட்டுனா சொல்லும்போது சொல்லுவோம். எழுதும்போது இந்த இ இந்த இந்த ப இக்க இம், இங்கிட்டுனா இந்த பக்கம்னு எழுதுவோம். பார்க்கலாமா? பதட்டம். பேசும்போது பதட்டம், எழுதும்போது எப்படி எழுதுவோம்? பதற்றம். அடுத்தது 5. 5. 5ன்றது எப்படி நம்ம எழுதுவோம்? 5. 5. அண்ணா கயிறு. ஆ இன்னா இக்கா ஈரு, அண்ணா கயிறு. எழுதும்போது அரைஞான் கயிறு. அரைஞான் கயிறு. திறந்து. பேசும்போது திறந்துன்னு சொல்லுவோம். எழுதும்போது திறந்து. இங்கிட்டு. எழுதும்போது இந்த பக்கம். அடுத்தது முளைப்பாரிய ஒரு தடவை நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்டுக்கு எழுதலாம். முளைப்பாரினா என்ன உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது இல்லையா? கும்மியாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம்லாம் வந்து பாடல் வகையை சேர்ந்தது. இது வந்து ஒரு பாடல் வகையை சேர்ந்தது. முளைப்பாரின்றத பாடல் வகையை சேர்ந்தது. முளைப்பாரினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். முளைப்பாரினா என்ன? இது வந்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபடும் ஒரு சடங்கு இல்லையா? முளைப்பாரின்றது பெண் தெய்வத்தை வழிபடும் ஒரு சடங்கு. இது யாருக்காக சாமி கும்பிடுவோம்? பெண் தெய்வத்தை கும்பிடுவோம். இது எந்த நேரத்தில் கும்பிடுவோம் உங்களுக்கே தெரியுமா? எந்த நேரத்தில் இதை வந்து நம்ம வழிபடுவோம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? எந்த மாதத்தில் என்ன கிழமையில் வழிபடுவோம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றி இல்லையா? ஆம், ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. பெண்கள் மட்டுமே கொண்டாடும் ஒரு சடங்கு இது. முளைப்பாரி வந்து எப்போ கொண்டாடுவாங்க? ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் மட்டுமே, முக்கியமாக பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் ஒரு சடங்கு இது. இது வந்து ஒரு பெண் தெய்வத்திற்கான வழிபாடு. முளைப்பாரி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அதை பார்க்கலாமா? முளைப்பாரி என்ன பண்ணணும்? முதல்ல
நவதானியங்கள் இருக்கு இல்லையா, நவதானியங்கள் எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு நவதானியங்கள்லாம் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வைப்பாங்க. நவதானியங்கள், அதுக்கப்புறம் சோளம், கம்பு இதெல்லாம் போட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைப்பாங்க இல்லையா. அந்த ஊற வச்சதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வைப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வாளியில் போட்டு முளைக்க வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவாங்க. ஒரு வாளி மாதிரி அதை எடுத்து போட்டு அது உள்ளுக்குள்ளே போட்டு முளைக்க விடுவாங்க. அதற்கான என்ன பண்ணணும், தண்ணியும் நம்ம தெளிக்கணும் இல்லையா. மறுநாள் காலையில் முழுமுதற் கடவுளை வேண்டி பொங்கலிட்டு ஊறிய விதைகளை ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவர். நவதானியங்கள்லாம் ஊற வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து எடுத்து வெள்ளை துணியில் சுற்றி வைப்பாங்க. கடவுளை வேண்டிட்டு முழுமுதற் கடவுள் அவங்கவுங்க கடவுள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு ஊறிய விதைகளை என்ன பண்ணுவாங்க, ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவாங்க. முதல்ல நவதானியங்களை இரவு முழுவதும் ஊற வைக்கணும். நவதானியங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, நெல், கோதுமை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நவதானியங்கள் எல்லாத்தையும் மற்றும் கம்பு, சோளம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்கணும். ஊற வச்ச இதை வந்து அடுத்த நாள் வந்து வெள்ளை துணியில் சுற்றி அதை வந்து ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவாங்க. எதில் போட்டு முளைக்க வைப்பாங்க, ஒரு வாளியில் போட்டு முளைக்க வைப்பாங்க. அதற்கேற்ற தண்ணீர் ஊற்றி, இப்போது எப்படி வளரும், தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணீர் ஊற்றி அதற்கு தேவையான ஆட்டெருவையும் மாட்டெருவையும் போட்டு வளர்ப்பார். அதுக்கு என்ன பண்ணணும், வளரணும்னா ஆட்டெருவையும் மாட்டெருவையும், ஆட்டெருவுனா என்னன்னு தெரியுமா, ஆட்டோட சாணத்தையும் மாட்டோட சாணத்தையும் போட்டு அதை சேர்ந்து வளர்ப்பாங்க. இது எப்பப்பெல்லாம் இதை பண்ணுவாங்க, திருமணம், முக்கியமாக திருமணம், திருவிழாக்கள், புதுமனை புகுழ்விழா, புது வீடு குடி போகணும்னா இந்த மாதிரி சமயத்தில் முளைப்பாரியை போட்டு இவங்க வந்து இந்த பாடலை பாடுவாங்க. பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து, எப்பயுமே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முளைப்பாரியை தலையில் சுமந்து ஒரு நல்ல வட்டமிட்டு இந்த பாடலை பாடுவாங்க. முளைப்பாரின்னு என்னன்னு தெரியுமா, நவதானியங்களில் ஊற வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் எடுத்து ஒரு வாளியில் போட்டு முளைக்க விடுவாங்க. தண்ணியை ஊற்றி ஆட்டெருவியும் மாட்டெருவியும் போட்டு வளர்ப்பாங்க. இது வந்து திருமணம், புதுமனை புகுவிழா, அம்மன் கோவில் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளில் பெண்கள் முளைப்பாரி தலையில் வைத்து வட்டமிட்டு இப்பாடலை பாடுவாங்க. இதுதான் முளைப்பாரி. அடுத்தது இதை வந்து நீங்கள் நோட்டில் எடுத்து எழுத போகிறீங்க. இப்போது இந்த பாடத்திற்கான புதிய சொற்கள், பொருள் இதெல்லாம் வந்து நோட்டில் எடுத்து நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க. எழுதலாமா? பாடம் 4 முளைப்பாரி பாடல். பாடம் 4 முளைப்பாரி பாடல். புதிய சொற்கள். முதலாவது புதிய சொற்கள் நம்ம இப்போ எழுத போகிறோம். புதிய சொற்கள். முதலாவது முளைப்பாரி. முளைப்பாரி, மு லை இப் பா ரி, முளைப்பாரி. இரண்டாவது தையலர். தை ய லா இர், தையலர். மூன்றாவது ஓலை கொட்டான். ஓ லை இக் கோ இட் டா இன், ஓலை கொட்டான். நான்காவது மாட்டாந்தொழு. மா இட் டா இன் தோ ழு, மாட்டாந்தொழு. ஐந்தாவது ஆட்டாந்தொழு. ஆ இட் டா இன் தோ ழு, ஆட்டாந்தொழு. இதெல்லாம் நோட்டில் நீங்கள் எழுதணும். புதிய சொற்கள் முளைப்பாரி, இரண்டாவது தையலர், ஓலை கொட்டான், மாட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு. எழுதியாச்சா? முளைப்பாரி, தையலர், ஓலை கொட்டான், மாட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு. அடுத்தது பொருள் எழுதுக. பொருள் எழுதுக. இதை நீங்களும் நோட்டில் எடுத்து எழுதணும். முளைப்பாரி. முளைப்பாரினா என்னன்னு சொல்லுங்கள். முளைப்பாரி. முதலாவது முளைப்பாரி, முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். முளையிட்ட, முளை இட்ட, முளையிட்ட நவதானியங்கள். நவதானியங்கள், நவதானியங்கள் நிறைந்த, நிறைந்த சிறு மண் பாண்டம். சிறு மண் பாண்டம். மா இன் பா இன் ட இம். முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம்.
இரண்டாவது தையலர். தையலர் தை ய ல இர். தையலர்னா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம். பெண்கள். தையலர்னா பெண்கள். பே இன் க இல். தையலர்னா யாரு பெண்கள். மூன்றாவது ஓலை கொட்டான். ஓலை கொட்டான். ஓ லை இக் கோ இட் டா இன். ஓலை கொட்டான். ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஒரு சிறு கூடையை தான் ஓலையால் முடையவாங்க பின்வாங்க. அதுதான் வந்து ஓலை கொட்டான்னு சொல்லுவாங்க. ஓலையால் ஓ லை யா இல். ஓலையால் முடையப்பட்ட மு டை ய இப் ப இட்ட. முடையப்பட்ட சிறு சி ரு. சிறு கூடை. கூடை. முளைப்பாரினா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண் பாண்டம். தையலர் பெண்கள். ஓலைக்கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. நான்காவது மாட்டாந்தொழு. மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம். மாட்டாந்தொழுனா மாடு கட்டும் இடம். மாடு மாடு. கா இட் டு இம் கட்டும். ஈ ட இம் மாடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழு. ஆட்டாந்தொழுனா ஆடு கட்டும் இடம். ஆடு ஆடு. கா இட் டு இம் கட்டும் இடம். ஆடு கட்டுற இடம் தான் வந்து ஆட்டாந்தொழுன்னு சொல்லுவாங்க. மாடு கட்டுற இடத்த வந்து மாட்டாந்தொழுன்னு சொல்லுவாங்க. மாட்டாந்தொழுனா மாடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம். எழுதியாச்சா? அடுத்தது பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. இ பிரித்து எழுதுக. கொடுத்துருக்க ஒரு சொல்ல வந்து இரண்டாக பிரித்து நம்ம இப்போ எழுத போகிறோம். சோளத்தட்டு. சோளத்தட்டு. சோ ல இத் தா இட்டு. பிரித்தா பிரிக்கும்போது இரண்டும் பொருளை கொடுக்கணும் இல்லையா? சோளம் ப்ளஸ் தட்டு. சோளத்தட்டு. பிரித்து எழுதினா சோளம். சோ ல இம் சோளம் ப்ளஸ் தட்டு. தா இட்டு தட்டு. சோளத்தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. சோளத்தட்டு. மாட்டெரு. மாட்டெரு. மா இட்டெரு. மாட்டெரு. மாட்டு மாட்டு ப்ளஸ் எரு. மாட்டெரு. மா இட்டு மாட்டு ப்ளஸ் எரு. ஏரு எரு. சோளத்தட்டு பிரித்தா சோளம் ப்ளஸ் தட்டு. மாட்டெரு மாட்டு ப்ளஸ் எரு. மாட்டெரு. மூன்றாவது பொங்கலிட்டு. போ இங்க லி இட்டு. பொங்கலிட்டு. இதை பிரித்தா பொங்கல் ப்ளஸ் இட்டு. பொங்கல். போ இங் க இல். பொங்கல் ப்ளஸ் இட்டு. இ இட்டு. பொங்கல் இட்டு. எழுதியாச்சா? சோளத்தட்டு. சோளம் ப்ளஸ் தட்டு. சோளத்தட்டு. மாட்டெரு மாட்டு ப்ளஸ் எரு. பொங்கலிட்டு. பொங்கல் ப்ளஸ் இட்டு. சேர்த்து எழுதுக. இ சேர்த்து எழுதுக. கொடுத்துருக்க இரண்டு சொல்ல வந்து நம்ம இப்போ ஒரே சொல்ல சேர்த்து எழுத போகிறோம். எழுதலாமா? முதலாவது இரண்டு ப்ளஸ் எடுத்து. இரண்டு. இ ரா இன் டு. இரண்டு ப்ளஸ் எடுத்து. ஏ டு இத்து. இரண்டு ப்ளஸ் எடுத்து. இதை வந்து ஒரே சொல்ல சேர்த்து எழுதுனா இரண்டெடுத்து. இ ரா இன். இந்த டு ப்ளஸ் ஏ சேர்த்தா டே. இரண்டே டு இத்து. இரண்டெடுத்து. டு ப்ளஸ் ஏ டே. இரண்டெடுத்து. இ ரா இன் டே டு இத்து. இரண்டெடுத்து. இரண்டாவது செவ்வாய் ப்ளஸ் கிழமை. சே இவ் வா இ. செவ்வாய் ப்ளஸ் கிழமை. செவ்வாய் ப்ளஸ் கிழமை சேர்த்தா இக்கு. நடுவில் இது வந்து கீழே கா வரிசையில் ஆரம்பிக்கும். அப்போ நடுவில் இக்குன்ற ஒரு வார்த்தையை சேர்க்கலாம். செவ்வாய்க்கிழமை. சே இவ் வா இ இக். செவ்வாய்க்கிழமை. கிழமை. செவ்வாய்க்கிழமை. மூன்றாவது மணி ப்ளஸ் பயறு. மணி. மணி ப்ளஸ்
மணிப்பயறு இரண்டும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? மணிப்பயிறு. இங்கே பான்ற எழுத்தில் ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இப்புன்றதை சேர்க்கணும். இப்புன்ற எழுத்தை சேர்க்க போகிறோம். மணிப்பயறு மா நீ இப் பா ய ரு மணிப்பயறு. 2 ப்ளஸ் எடுத்து இரண்டெடுத்து செவ்வாய் ப்ளஸ் கிழமை செவ்வாய்க்கிழமை மணி ப்ளஸ் பயறு மணிப்பயறு. அடுத்தது ஒர்க் ஷீட். பொறுத்துக. ஒசந்த வாங்கியாந்த செவ்வா முறிச்சி முளை போட்ட. இதற்கு உரிய பதில்களை நீங்கள் பொருத்தணும். வாங்கி வந்த முறித்து உயர்ந்த முளைக்க வைத்த செவ்வாய். கொடுத்துருக்க பயிற்சி தாளை முடிங்க. கிளாஸ் ஒர்க்லையும் எழுதி முடிங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.